எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மே 10 உலக அன்னையர் தின ஸ்பெஷல். அன்னையர்களுக்கே உண்டான ஸ்பெஷலான டே இது தான். எங்கள் வீட்டில் எனக்குன்னு சப்போர்ட் இருக்கிறது வந்து எங்கள் அம்மா தான். என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் சரி, இந்த யூடியூப் சேனலுக்கும் சரி அவங்க ரொம்ப சப்போர்ட்டு. அதனால் இன்றைக்கி ஈவினிங் அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுத்து இந்த அன்னையர் தினத்தை செலிப்ரேட் பண்ண போகிறேன். நீங்களும் அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி அவங்கவுங்க அம்மாவை யாரெல்லாம் ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு எல்லாருமே ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக எங்கள் வீட்டு மதருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி ஈவினிங்கு இதைத்தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். மதர்ஸ் டே செலிப்ரேஷன். அவங்க இன்றைக்கி எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போமா? வாங்க போகலாம். அரசு விழா பதவியேற்பு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் தேசிய கீதத்திற்கு பிறகு தமிழர்களின் உயிர்ப்புக்கான தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் வருஷமாக நிறுத்தி தமிழ்தாயின் முகத்தில் கையை கூட்டியுள்ளனர் என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. மரபுகளை சிதைத்து தமிழை அவமதிப்பதுதான் நீங்கள் ஊரெல்லாம் மாற்றமாகிற தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அரசு நிகழ்ச்சிகளில் துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடுவதுதான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்று சாவிற்கு அரசு பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட்டதும் பெரும்பாலான மக்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. மேலும் 2ஆவதாக தேசிய கீதமும் 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளது. அவரை அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழ்நாடு அரசு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு அரசு விழாக்களில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து நிறைவில் தேசிய கீதமும் பாடுவது நாட்டின் விடுதலைக்கு பிறகு இதுவரை கடைபிடிக்க வரும் மரபாகும் என்று கூறியுள்ளார். வந்தே மாதரம் ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதும் ஒரு மதச்சார்புடையதுமான அப்பாடல் என்பதால் தேசிய கீதமாக இருக்க முடியாது என விடுதலை இயக்க காலத்திலேயே தீர்மானிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்கி தமிழை 3ஆம் நிலையில் வைத்தது மரபை மீறிய செயலாகும் என்று கண்டித்துள்ள வீரபாண்டியன் தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்புக்காக சட்டப்பேரவை கூட்டத்திலும் அனைத்து அரசு நிகழ்வுகள் விழாக்களிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதையும் நிறைவாக நாட்டுக்குள் இசைப்பதையும் உறுதி செய்ய தமிழ்நாடு அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஹாப்பி மதர்ஸ் டே ஸ்பெஷல் தாங்க. சாப்பிடுங்க. எனக்காக கொஞ்சம் ஒரு வாய் எடுத்து போடுமா. ஓகே, நீ எங்க அம்மா கேக் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. இந்தாங்க கேக், மதர்ஸ் டே ஸ்பெஷல் கேக், சாப்பிடுங்க. தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளியது போல் தமிழ்நாட்டையும் பின்னுக்கு தள்ளிவிடாதீர்கள் என்று தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூடும்போது தமிழ்தாய் வாழ்த்து கேக் நல்லா இருக்கா? இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல் கேக் எப்படி? நல்லா இருக்கு. தேங்க்யூ. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாரெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.